எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாருன்னீங்களே, நொட்ட சொல்லுங்க. இப்போ அறுத்து தள்ளிடுவாரு. எங்க காணோம்? இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பவே சரி பண்ணி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. இப்போ உட்காந்து பேப்பரை பார்த்து பேசுறதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மைக்கு தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. நீ அனுபவி. இது எந்த புது கேள்வியா இருக்குது? எந்த ஒரு கேள்வியா இருக்கும்? இதோ பாரு, ஒரு சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒருமையில பேசிட்டு இருக்க, சரியா? பார்த்து பேசு, என்ன பேசுமோ பார்த்து பேசு. அவரு தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆகி 4 வாரம் தான் ஆகுது. 4 வாரத்திலேயே நிறைய அதாவது டாஸ்மார்க்கு, பெண்கள் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட உங்க அம்மா உணவகம், தரமான உணவு கொடுத்துட்டு இருக்காரு விஜயண்ணா. கடந்த டிஎம்கே ஆட்சியில என்னென்ன கொலை நடந்தது, கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்தது, அதை பத்தி பேசணும். துப்பு இருந்தா கேள்வி, துப்பு இருந்ததா உனக்கு கேட்டேன். எப்படி டிஎம்கே மட்டும் தூக்கின்னு வரீங்க? நீ ஜூலி எத்தனை பிச்சைக்காரங்க வரீங்க? முதல்ல எத்தனை பிச்சைக்காரங்க நீங்க ரோட்ல? நீங்க பிச்சைக்காரங்களாம் வந்து குவிஞ்சு நிக்கிறீங்க உள்ள. பார்த்து பேசு, எதுவும் வந்தாலும் கருத்தா பேசணும். நொட்டிடுவாரு அதெல்லாம் நீ பேச உனக்கு உதவு கிடையாது, புரியுதா? ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஆனா உங்களை மாதிரி கேவலமான நாங்க பேச மாட்டோம், புரியுதா? அது மாதிரி எங்களை அண்ணங்களை எங்களை மாதிரி வளர்க்கல. டீசெண்டா பேசுறோம். டிவிக்கு உள்ள எல்லா பசங்களும் சரி டீசெண்டா பேசிதான் பழக்கம். அது மாதிரி எங்க அண்ணன் வளர்த்துருக்காரு. அங்க எங்களுக்கு கொள்கை கோட்பாடு அப்படிதான் இருக்கு. உங்களை மாதிரி கேவலமா பேச கிடையாது. இந்த பிச்சைக்காரிங்க கிட்னி தீட்டிங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. பார்த்து பேசுறது இருந்தாலும் சரியா? ஒரு வெங்காயம் தெரியாம பேசிருக்காத பைத்தியக்காரி.